2 உலக குழந்தைகள் புத்தக வாசிப்பு தினம். இந்த நாளில் எங்கள் வகுப்பின் மாணவர்கள் நியூஸ் பேப்பரில் வாசிக்க இருக்கிறார்கள். முதலில் லலிதாம்பிகை. இந்தியாவின் இமாலய அழகு வியந்து பாராட்டிய சுனிதா வில்லியம்ஸ். வாஷிங்டன், ஏப்ரல் 2. நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் இருவரும் பூமிக்கு திரும்பிய பிறகு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டனர். இதன் பிறகு முதல் முறையாக நேற்று நிருபர்களை சந்தித்தனர். காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டப்பணி சட்டசபையில் கேள்வி நேரத்தில் பிறகு காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டப்பணிகளை விரைவுபடுத்துவது குறித்து அதிமுக உறுப்பினர் விஜயபாஸ்கர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது நடந்த விவாதம். பார்லிமென்டில் ஜவுளித்துறைக்கு ஊக்கத்தொகை. ஜவுளித்துறையில் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தை மத்திய அரசு நாடு முழுவதும் செயல்படுத்தி வருகிறது. நெசவாளர்களால் உருவாக்கப்படும் ஆடைகள், துணிகள் மற்றும் தொழில்நுட்ப ஜவுளித்துறை போட்டித்தன்மை அதிகரிப்பதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. தினம் ஒரு தகவல். உச்சரிப்பு தெளிவாக. நாக்கு சுத்தம் அவசியம். தினமும் பல் துவக்கும் போது நாக்கை வலித்துவிட வேண்டும். நாக்கின் ஓரத்திலும் அடிப்பாகத்திலும் உள்ள அழுக்கு மூச்சை உள்ளிழுப்பதற்கும் வெளியிடுவதற்கும் தடையாக இருக்கும். அழுக்கை நீக்குவது நல்லது. நாக்கை சுத்தம் செய்யவிட்டால் வாயில் துர்நாற்றம், தொற்று ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். நாக்கை வலிப்பதால் பேசும்போது உச்சரிப்பும் தெளிவாக இருக்கும். துணை கலெக்டர், டிஎஸ்பி பதவிகளுக்கு குரூப் 1 தேர்வு அறிவிப்பு. சென்னை, ஏப்ரல் 2. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பி வருகிறது. குரூப் 1, குரூப் 2, 2-7, குரூப் 4 என்று பல்வேறு நிலைகளில் உள்ள காலிப்பணியிடங்களுக்கு உரிய அறிவிப்புகள் வெளியிட்டு போட்டி தேர்வை நடத்துகிறது. 4 அரசு பள்ளிகளுக்கு காமராஜர் விருது. தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு. திருச்சி, ஏப்ரல் 2. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளில் மாவட்டம் தோறும் சிறப்பாக செயல்படும் பள்ளிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டு அப்பள்ளிகளுக்கு காமராஜர் விருதுகள் வழங்கப்படுகிறது. மலேசியாவில் எரிவாயு குழாய் வெடிப்பு. கோலாலம்பூர் மலேசியாவில் கோலாலம்பூர் அருகே
எரிவதாயும் குழாய் வெடித்ததில் அந்த பகுதியில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதை அடுத்து அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் வெளியேறப்பட்டனர். T20 போட்டிகளில் 8 ரன் சூரியகுமார் புது சாதனை மும்பையில் நேற்று முன்தினம் இரவு நடந்த IPL போட்டியில் கொல்கத்தா அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி தோற்கடித்த மும்பை அணி வீரர் சூரியகுமார் யாதவ் 2 பவுண்டரி 3 சிக்ஸர் விளாசி 9 பந்துகளில் 27 ரன் எடுத்து ஆட்டம்